வாழ விடுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாழுங்க. இந்த அப்பாவியான என்னையும் கொஞ்சம் வாழ விடுங்களேன். வட்டா அண்ணா போலாம். சொல்லுங்கம்மா. அண்ணா, எனக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சு. ஜேகேஆர் ஃபேமிலின்னு பெரிய ஆர்ச் எல்லாம் வச்சோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையம்மா. கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு கொலை கூட நடந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துருச்சுமா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? அன்னைக்கு குழப்பத்துல ஒரு முக்கியமான பொருளை இங்கே வச்சுட்டு போயிட்டோம். அது போய் நான் எடுத்துக்கிட்டுமா? போய் எடுத்துக்கோங்கம்மா, போங்க. சரிண்ணா. அர்ஜுன் சருக்கு பிடிச்ச மனைவியா தான் வாழ முடியல. அவர் மற்றவங்க கிட்ட ஏமாறதையாவது தடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அந்த ரஞ்சித் எவ்வளோ திமிரா முடிஞ்சா போய் சொல்லிக்கொண்டு சொல்றான். இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருந்தா நிச்சயம் அவன் திமிர அடக்கியிருக்கலாம். எல்லாம் நேரம். பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பாட்டி, காமெடி. அமைதியா பாருங்க. என்ன இந்த அம்மா வெறிச்சு வெறிச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை இந்த கடையநல்லூர் காந்திமதி சேவையை பாராட்டி ஏதாவது அவார்டு கொடுக்கலான்னு யோசிக்குதா? சேச்சே, அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இது யோசிக்காது. என்னன்னு கேட்போம். ஐயோ, முதலாளியம்மா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ கோட்டையை பிடிக்க போற மாதிரி ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன யோசனை? என்கிட்ட சொல்லிட்டாதான் அப்படியே உன் கிரீடம் இறங்கிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னது, இந்த வீட்டுக்கு புதுசு புதுசா டெய்லி யாராவது வந்துகிட்டே இருக்காங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அர்ஜுன். முதலாளிமா, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. ஆத்தி, வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்காங்க. வீடு மாத்தி வந்துட்டீங்களா? பாட்டி,
சொல்லுங்க, யாரு நீங்க? We are யார coming பார்க்கணும்? from US high-tech company. We will meet Mr. Arjun sir. அர்ஜுன் தம்பிய பார்க்கணுமா? அர்ஜுன், கீழே வா. யூஎஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் சிட். அங்க அங்க உட்கார். come. போங்க. வெல்கம். ஐ எம் அர்ஜுன். Hi Arjun. ஹலோ சார். Hello sir. உட்காருங்க சார். Thank you. Thank you. என்ன விஷயம் சார்? உங்க கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தோம். எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. உங்க கம்பெனியோட டை அப் பண்ணி யூஎஸ்ல ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சாரி சார், உங்கள் பிளான் ஓகே தான். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எங்களால் புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது இப்போதைக்கு முடியாத காரியம். அர்ஜுன், நீங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க கம்பெனியோட டை அப் வச்சுக்கிட்டா இயர்லி 500 crores லாபம் வரும். ஐநூறு கோடியா? பணம் சேர்ற இடத்துல தான் சேரும்னு சும்மாவா சொன்னாங்க? 500 கோடி. நீங்க யோசிக்காதீங்க அர்ஜுன். உங்களுக்கு ஓகேனா உங்க கம்பெனில இருந்து யாராவது ஒருத்தரை யூஎஸ் அனுப்புங்க. அவங்க அங்க 1 வீக் ஸ்டே பண்ணி அக்ரிமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். ஓ, இட்ஸ் ஓகே அர்ஜுன். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. ஓகே சார். We will meet you again. தேங்க்யூ சார். நைஸ் டு மீட் யூ. Yeah, thank you. 500 கோடியா முதலாளியம்மா? See you Arjun. தேங்க்யூ சார். அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? இப்ப பேசிட்டு போறாங்களே, அந்த பிசினஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல ஆஃபர், 500 கோடி லாபம். ஆனா என்னம்மா ஆனா? சொல்லுங்க. இப்ப நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில யாரு போக முடியும்? ஆனந்த் ஜெயில இருக்கான். உனக்கு இங்க கம்பெனியை பாத்துக்கிற வேலை இருக்கு. போகணும்னா நான் தான் போகணும். ஆனா நான் எப்படி? அம்மா, என்னம்மா இது? இதான் உங்க கவலையா? நான் போயிட்டு வரேம்மா. எல்லா ஆஃபீஸையும் நட்சத்திரா பார்த்துப்பா. அவளுக்கு எல்லாமே தெரியுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக அந்த பிஸ்னஸை நானே போய் ஃபைனல் பண்ணிட்டு வரேன். நான் நினைச்சது சரிதான். இதத்தான் இந்த அம்மா இவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருந்ததா? மருமகளையும் மகனையும் பிரிக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம். ஆனா பிளான் பெருசா இல்லையே. அம்மா, சரிப்பா, ஓ இஷ்டம். நல்லபடியா போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். முதலாளியம்மா, முதலாளியம்மா,
நீங்க யோசிச்ச பில்டப்புக்கும் இருந்த தோரணைக்கும் ஏதோ பெருசா பண்ண போறீங்கன்னு பார்த்தா வெத்து புஸ்வான மாதிரி பண்ணிட்டீங்களே. என்ன பாட்டி உளறீங்க? நான் ஒண்ணும் வளரல. இங்க பாருங்க, நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருந்ததுல பெருசா பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்கள ஒரு வாரம் தான் பிரிச்சு வைக்க போறீங்களா? இதுக்கா அவ்வளவு யோசிச்சீங்க? என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஐடியாவை அப்படியே பக்காவா கொடுத்திருப்பேன்ல. ஏதோ ஒரு படத்துல டெம்போ எல்லாம் வச்சு கடத்தினேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஒரு வார பிரிவுக்காக இவங்க அமெரிக்கா போறாங்க. நீங்க போங்க, போய் இந்திராணிய வர சொல்லுங்க. சரிம்மா. வாங்க முதலாளிமா, நான் வந்துட்டேன். அண்ணே, என்ன விஷயம் அண்ணே? நட்சத்திராவுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல அண்ணே, ஏன் கேக்குறீங்க? அர்ஜுன் ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு போறான். நட்சத்திராவையும் அவன் கூட அனுப்பிடலாம். அதுக்கு தான் கேட்டேன். நட்சத்திராவுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல அண்ணே. சரி, ஒரு வாரத்துல தட்கால்ல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ஏஜென்ட் மூலமா ரெடி பண்றேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க அண்ணே. அர்ஜுன் ஒரு வாரம் தானே அமெரிக்கால இருக்க போறான். அதுக்கு எதுக்கு நம்ம நட்சத்திராவை அனுப்பி வைக்கணும்? அர்ஜுன் அமெரிக்காவில இருக்க போறது ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம். இந்த விஷயம் அர்ஜுனுக்கு கூட தெரியாது. அர்ஜுன் கிட்ட சொன்னா அவன் மீனாட்சி கிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மீனாட்சி வசுந்தராவையும் சேர்த்து அனுப்பி வைக்க ட்ரை பண்ணுவா. அதனாலதான் யாருக்கும் தெரியாம 2 பேரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அடேங்கப்பா, என்ன பிளான்? இத மட்டும் சரியா செஞ்சிட்டா அப்புறம் அர்ஜுனுக்கு நட்சத்திரா மேல பிரியம் வந்துரும். அப்புறம் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது நமக்கு ஈஸி ஆயிடும். என்ன சொல்ற இந்திரா? சரிங்க அண்ணே. அப்படியே நிக்கிறீங்க, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க. ஐயோ ஐயோ, அடேங்கப்பா அடேங்கப்பா. எம்மன் நம்பியார், பிஎஸ் வீரப்பாவெல்லாம் நீங்க அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவீங்க போல இருக்கே. ஐயோ, நீங்க அம்மா இல்ல, அம்மம்மா. அப்பா, புது வானம், புது பூமி, அந்த இடம் ஃபுல்லா பனிமலை. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா நானு. ஐயோ, என்னடா இவ்வளவு ஜாலியா இருக்கானு பாக்குறியா? அடுத்த ஒரு வாரத்துக்கு ஐயா ஜாலிதான். ஏன் சொல்ல? ஒரு வாரம் நிம்மதியான வாழ்க்கை. ஒரு வாரத்துக்கு காலையில ஏஞ்ச உடனே ஓ மூஞ்ச பார்க்க வேணாம், சந்தோஷமா ஜாலியா இருப்பேன் நானு. அங்க நிறைய புது மனுஷங்க, நிறைய ஃபன்னு. பழைய அர்ஜுனா, உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. அமெரிக்கால போய் இறங்குனதும் அங்கே ஒரு டான்ஸ் பண்ணுவேன் இதே மாதிரி. ஏன் கேளு, என் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டேன், என் பொண்டாட்டியை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு ஜனராஜ் காமெடி மாதிரி ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிச்சு என் பொண்டாட்டியை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் யோசிச்சியா? தொல்லை பக்கத்திலே இருக்கு, ஆனா நிம்மதி அமெரிக்காவுல இருக்கு. இன்னொரு வருத்தம் என்னன்னா, இந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஒரு வாரத்துக்கு தான். ஒரு வாரத்துல திரும்பி வந்து இதே மூஞ்சில முழிக்கணும். அத கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க சார். நான் எப்பவுமே உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கவே மாட்டேன். எனக்கு நீங்களும் நம்ம குடும்பமும் நல்லா இருந்தாலே போதும். அப்பா, அடேங்க அப்பா, பெரிய தியாகி மாதிரி பேசுற நீ. நீங்களும் நம்ம குடும்பமும் நல்லா இருந்தா போதும். என்ன பாக்குற? என்னடா இவன் சந்தோஷமா இருக்கானேன்னு வைத்தறிச்சலா இருக்கா? அதை எப்படியாவது கெடுத்துடலான்னு தோணுதுல? சத்தியமா இல்ல. அப்புறம் குளுகுளுன்னு இருக்கோ? ஆமா,
நான் எங்க போனாலும் பின்னாடியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வந்துருவல்ல. இப்போ உனக்கு வரணும்னு தோணல? இல்ல அந்த ஆசையே போச்சா? அர்ஜுன் சார், நான் இல்ல. இந்த உலகத்துல எந்த மனைவிக்கு தான் தன் புருஷனோட சேர்ந்து ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்காது? எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஆசைகளும் கனவுகளும் ஏராளமா இருக்கு. ஆனா இருக்கட்டும், தாராளமா இருக்கட்டும். ஆனா அது வெறும் ஆசையாவே இருக்கட்டும். ஒரு நாளும் அது நிஜத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழவே போறதில்ல. நீயே ஆசைப்பட்டாலும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தேவையெல்லாம் உன்கிட்ட இருந்து பெரிய விடுதலை. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் தம்பி ஆனந்த் ஜெயிலுக்கு போனதான் ஞாபகத்துல வருது. பாவம் அந்த மீனாட்சி, அவளும் இந்த வீட்டு மருமக தானே. யாரும் செஞ்ச பாவத்துக்கு அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவங்க முகம்தான் ஞாபகத்துல வருது. என்ன அப்படியே சித்திரவதை செய்து அது எல்லாத்துல இருந்து ஒரு வாரம் எனக்கு விடுதலை. உன் முகத்துல முழிக்காம சந்தோஷமா ஒரு வாரத்துக்கு இருக்க போறேன். நல்ல ஹாப்பியான ஒரு வாழ்க்கை. உங்க விருப்பம் அர்ஜுன் சார். உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் இதுல சந்தோஷம் தான். சந்தோஷமா? கொண்டாட்டம். அமெரிக்கான்றது மை லிபர்ட்டி நேஷன். உன்கிட்ட போய் எதுக்கு வெட்டி பேச்சு? நான் ஊருக்கு போக நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அமெரிக்கால விண்டர் சீசன், ஸ்னோலாம் ஃபாலிங்கா. ஸ்வெட்டர்லாம் வாங்கி போட்டுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்பேன் நானு. பாருங்களா, நான் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? விடுதலை, விடுதலை, விடுதலை. என்ன இது? அத்தை கூப்பிட்டாங்கன்னு போனாங்க, இவ்வளவு பதட்டமா வராங்க. என்ன நடந்திருக்கும் என்னமோ? ஏய் மீனாட்சி பாத்தியாடி? இல்லையே. ஷோ, என்ன மம்மி? வந்து சொல்றேன் இரு. மீனாட்சி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது மீனாட்சி? என்னாச்சுமா? என் கூட கொஞ்சம் வா. எதுக்கு? வா சொல்றேன். உள்ள வா. என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் வா சொல்றேன். என்ன விஷயம்? வா சொல்லுங்க. இங்க பாரு, இப்போ அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. நானும் அங்க போயிருந்தேன். சரி. அர்ஜுன ஒரு வாரம் அமெரிக்கா அனுப்புறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா, ஏதோ பிசினஸ் விஷயமா அவரு அமெரிக்கா போறேன்னு சொன்னாரு. ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் கிடையாது. அர்ஜுன் அமெரிக்கால இருக்க போறது ஒரு வாரம் கிடையாது, ஒரு வருஷமா. அது மட்டும் இல்ல மீனாட்சி, நட்சத்திரோட பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணி அர்ஜுன் கூட அவளையும் அமெரிக்காக்கு அனுப்பி வைக்க போறாங்களா? ஓ. அத்தை இப்படி ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு போட்டுக்கோங்க. மாமாவி வந்துட்டாரு. மாமா வாங்க சாப்பிடலாம். மாமா என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். என்ன அர்ஜுன் தம்பி, நாங்கெல்லாம் வெறும் மஞ்ச பையோடையே இந்த ஊரையே அப்படியே அலையக்கா சுத்திட்டு வந்துருவோம். இங்க இருக்கிற அமெரிக்காவுக்கு ஒரு வாரம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சுண்டக்கா கால் பணம் சுமக்கூலி முக்கா பணம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் இருக்கு. அமெரிக்கா போயிட்டு வர செலவை விட நீங்க இப்ப வாங்கிட்டு வந்திருக்கிற பொருளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. வசு பாட்டி சும்மா இருக்க மாட்டீங்க? ஆமா, நல்லது சொன்னா என் வாயை அப்படியே அடைச்சிருவீங்களே. எனக்கு என்ன, எப்படியோ போங்க. மீனாட்சி மாமா அவங்கள விடுங்க. அப்புறம் அமெரிக்கா போறதுக்கு எல்லாமே வாங்கிட்டீங்களா? ஆமா மீனாட்சி, வெதர் கோட்டு, லெதர் ஜாக்கெட், ஷூஸ் எல்லாமே வாங்கிட்டேன். என்ன மாமா, உங்களுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? அப்ப வசு அக்காக்கு?
அவளுக்கு எதுக்கு மீனாட்சி? நான் மட்டும்தானே யூஎஸ் போறேன். என்ன மாமா இது? புதுசா கல்யாணமானவங்க எல்லாரும் எப்படா ஹனிமூன் போவோன்னு இருப்பாங்க. உங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குல்ல, வசு அக்காக்கும் அந்த ஆசை இருக்காதா? அமெரிக்கா போற வாய்ப்பு தானா அமைஞ்சிருக்கு. அதனால அதனால வசு அக்காவையும் அமெரிக்கா கூட்டிட்டு போங்க.